17 வருஷமாக ஒரு கப்பு ஜெயிக்காமல் இந்த ஒரு 18வது வருஷத்தில் கப்பு ஜெயிச்சுட்டு இவங்க கொடுக்குற அலப்பறையை யாராலையுமே தாங்க முடியாது. இருக்கலாம், ஒரு செலிப்ரேஷன் இருக்கலாம், அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 உயிர் போயிருக்கு இந்த ஒரு செலிப்ரேஷனால். அது எங்கே நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சந்து டெக்ஸுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். IPL 2025 பார்த்தீங்கன்னா நடந்தது பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி ஃபைனல் மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய செலிப்ரேஷன் தான் இருக்கும். ஏன்னா 18 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 17 வருஷமாக கப் அடிக்கல, 18வது இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கப் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸாக பேசப்படுது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ 18ஆம் நம்பர் ஜெர்சிக்கு 18வது சீசன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. இதனால் பல பேர் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, 50க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்காங்க. ஸோ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க. இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே கேட்டுக்கிட்டே வராங்க. ஏன்னா இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன இப்படிலாம் பண்ணலாமா, 11 உயிர் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அலட்சியமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே காங்கிரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா கேட்டு தான் இருக்காங்க பாஜக அவர்கள். இந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள் எல்லாரும் பார்த்தா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இறந்த 11 பேரில் அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க, திருப்பூரை சேர்ந்த காமாட்சி. இவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. மற்ற 10 பேர் பார்த்தீங்கன்னா கர்நாடகை சேர்ந்தவங்க. இவங்க இறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா கூட்ட நெரிசல். அதாவது பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இழப்பு பார்த்தீங்கன்னா ஏற்படுறதுக்கு காரணமாகவும் இருந்தது. 50க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜூரியில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது பேசப்பட்டு தான் வருது. இதுக்கு ஐபிஎல் டீம் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை. ஸோ ஐபிஎல்லோட சாம்பியனான 2025 சாம்பியனான ஆர்சிபி அவங்களுடைய நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விராட் கோலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். நிதி உதவியாக இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தலா ஒரு 10 லட்சம் தரப்போத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முதல்வர்கள் இந்த மாதிரி சாம்பியன் புதுசாக வந்தால் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். இதுவே சென்னை ஜெயிச்சாக பார்த்தீங்கன்னா 3 to 4 நாள் ஆகும். மும்பை ஜெயிச்சிருந்தாலும் 3 to 4 நாள் ஆகும். ஆனால் இவங்க மட்டும் ஏன் முக்கியமாக இந்த செலிப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தெரியுமா? அந்த ஒருத்தருக்காக தான் இந்த ஒரே நாளில் கொண்டாடி இருக்காங்களா? யார் அந்த ஒரு பிளேயர்? அது வேறு யாரும் இல்லை, கிங் கோலி. விராட் கோலி ஏன் இவ்வளோ சீக்கிரம் கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளில் லண்டன் போக பார்த்தா சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களோட லிவிங் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லண்டனாக மாறிடுச்சு. இனிமேல் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். லண்டனில் தான் இருக்க போதா சொல்லியிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நேற்றே கொண்டாடிட்டாங்க. ஏன்னா இன்னும் 2 நாளில் ஃப்ளைட்டில் போக போகிறதுனால பார்த்தீங்கன்னா டேட்டு மிஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே கொண்டாடி இருக்காங்கன்னு ஒரு பக்கத்தில் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் எவ்வளோ கூட்டம் ரசிகர்கள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விராட் கோலி. ஸோ இவங்களோட ஃபேன்ஸஸ் பார்க்க சொல்ல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு இவங்கள பார்க்கறதுக்காக மட்டும். இன்னொரு பக்கத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்கள விராட் கோலி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு பேசுகிறாங்க. ஏன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 11 பேர் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க இவங்களுக்காகவா இல்லையான்னு தெரில. ஸோ ஆனால் இங்கே கூட்ட நெரிசலால் மாட்டின்னு இறந்துருக்காங்க. சரி, இவங்க மேலே இப்போ கேஸ் வருமாடான்னு கேட்டிங்கன்னா என்னன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதனா தெரியுமா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு சம்பவத்துக்கு விராட் கோலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருந்த எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இறக்கங்களை பார்த்து நான் சொல்லிக்கிறேன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஐபிஎல் ஆர்சிபி டீமும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்களுடைய ஆழ்ந்த இறக்கங்களை பார்த்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பிளேயருக்காக இவ்வளோ ஃப்ரான்சைஸ் இருக்காங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே கப்பு தான் அடிச்சிருக்காங்க 18 வருஷமாக. ஆனால் இவ்வளோ ஃப்ரான்சைஸ் வரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? இவ்வளோ நாளாக முடியாததை இந்த வருஷத்தில் பண்ணி காமிச்சிட்டு இவ்வளோ பேரை பார்த்தா சம்பாதிச்சிருக்காரு கிங் கோலி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டீம் 5 கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஃபேன் பேஸ் வரல. ஆனால் இப்போது ஒரு கப்பு மட்டும் அடிச்சுட்டு இவ்வளோ ஃபேன் பேஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரே ஒரு ஆள். பெங்களூரில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்து டைக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இனிமேலாச்சும் இந்த ஆர்சிபி பற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லை பற்றி வீடியோ வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதோட முடிஞ்சிடணும்
என்னன்னு பார்க்குறேன். இன்னும் இது டெவலப் ஆகிட்டே போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கத்தில் இதை வச்சு பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வேறு எதனா ட்ரெண்டிங் நியூஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 11 பேர் ஆயிடுச்சு. பாஜக காங்கிரஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இடம் வேணும்னு பார்த்தீங்கன்னா போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி பேசியாச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.